பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ராஜி டான்ஸ் ஷோவில் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. பாண்டியனும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதுக்கு மேலே நீ என்னமோ முடிவு எடுத்துக்கமா, இதுக்கு மேலே நான் உன் விஷயத்தில் தலையிடுற மாதிரி இல்லை. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க எதுக்காக சொல்கிறாங்க, என்ன ஒரு நல்லதுக்காக சொல்லுவாங்கன்னு எடுத்து புரிஞ்சுக்கோ. ஆனால் நீ அதை கேட்குற மாதிரி இல்லை. தயவு செஞ்சு நீ என்கிட்ட கேட்காத, நீ போகிறதுனா போய்க்கோ அப்படிங்குமே. உடனே அது இருந்துக்கிட்டு பேசாமல் இரு ராஜி அப்படின்னு சொல்ல வருமே. நான் மாமாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெடுக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, அவன் புருஷன் தானே, உன் புருஷனை தாண்டியா மாமாட்ட பேச போகிற அப்படிங்குமே. ராஜி நீ எவ்வளவோ சொன்னாலும் கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சத்தம் போடுறாங்க. இல்லைண்ணா நீங்கள் யாரும் தயவு செஞ்சு பேசாதீங்க, நான் மாமாட்டே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. எப்பா ராஜி நீ எதுவுமே என்கிட்ட பேசாதப்பா, நீ உன் இஷ்டப்படி நீ முடிவு எடுத்துக்கோ, உன்னை கட்டினவனும் நீயும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதைப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. கோமதி எவ்வளவோ எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க, அப்பயே கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் ராஜி போயிடுறாங்க ரூம்குள்ளே. கதிர்கிட்ட கேட்கவுமே கதிர் நீ போகாத, நீ எனக்கு போகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோமே. சரி நீங்கள் யாரும் இது பண்ண வேண்டாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்காகவும் என் கூட நிற்கிற, இதுக்கும் நிற்கலாம்ல, வா ப்ளீஸ் அப்படிங்குமேனு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்புறம் ட்ராவல் பேக் எடுத்துகிட்டு வெளியே வரவுமேனு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எங்கே கதிர் அப்படிங்கவுமே பின்னாடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோமதி இருந்துக்கிட்டு நீ அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பேன்னு பார்த்தா நீயும் அவ கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடவுமேனு. ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போகிற வழியில் கதிர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. வேண்டாம் ராஜி தயவு செஞ்சு சொன்னால் கேளு, போக வேண்டாம், எனக்கு நீ கலந்துக்கிறது எனக்கு பிடிக்கல, ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கோவப்படுவாங்கன்னு தான் நான் கூட வந்தேன், மற்றபடி எனக்கு நீ போகிறது எனக்கு பிடிக்கல, வேண்டான்னு தயவு செஞ்சு சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லுவோமோ. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ வர்றதுன்னா வா, இல்லைன்னா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி போயிடுறாங்க. அப்புறம் போவோம். இங்கே மறுபடியும் வீட்டுக்கு கதிர் வரவுமே செந்தில் எங்கே ராஜி எங்கே, நீ அவளை மட்டும் விட்டுட்டு நீ எங்கே வந்த அப்படிங்குமேனு. இல்லை அவனை எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன், ஆனால் அவள் கேட்க மாட்டேன்ட்டா, போயிட்டா, அவளா போயிட்டா அப்படிங்குமேனு. அப்போ நீ ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை மெட்ராஸுக்கு தனியாக அனுப்பி வச்சுட்டு நீ பேசாமல் இங்கே வந்திருக்கிற அப்படிங்குமேனு. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேனே, ஆனால் கேட்க மாட்டேன்ட்டா, அவள் எனக்காக தான் இவ்வளோ தூரம் செஞ்சுக்கிட்டு இருக்கா, அவள் எப்படியா ஜெயிச்சு கொண்டு வந்து 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா என்னோட ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறது முடியும் அப்படின்னு பிரச்சனை முடியும்னு சொல்லி தான் அவன் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்காக ஒருத்தி கஷ்டப்படுறா, ஆனால் அது எனக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்படி சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டா அப்படிங்குமேனு வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகவுமே மீனா எல்லாரும் கேட்கவுமே அவங்ககிட்டே அதான் சொல்கிறாங்க, எனக்கு வேலை இருந்துச்சு அதனால தான் அவளை நான் அனுப்பி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்குமே. பாண்டியன் சத்தம் போடுறாரு, இவனுக்குலாம் உடம்பு பூரா திமிரு, ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக அனுப்பி வச்சுட்டு இவன் பேசாமல் வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் மீனா சொல்கிறாங்க, இல்லைத்த நான் ராஜிகிட்ட நான் ஃபோன் போட்டு பேசுகிறேன் அப்படிங்குமேனு. சரின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ராஜியும் அங்கே சென்னை போயிட்டு கால் பண்ணுறாங்க மீனாவுக்கு. என்னக்கா ஃபோன் பண்ணியிருந்தீங்க அப்படிங்குமே. ஆமாம் ராஜி, அத்தை உங்ககிட்ட பேச சொன்னாங்க, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படிங்குமே. சொல்லுங்கக்கா அப்படிங்குமே. நீ எங்கே இருக்க அப்படிங்க. இப்போ தான்க்கா சென்னைக்கு வந்தேன் அப்படிங்குமேனு. இவ்வளோ நேரம் இப்போ தான் போனியா? ஆமாக்கா பஸ்ஸே கிடைக்கல, இப்போ தான் வந்தேன் அப்படின்னு. சரி நீ அந்த இதுக்கு போயிட்டியா அப்படிங்குமே. இல்லைக்கா பஸ் ஏறுறதுக்கு நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. எனக்கா எல்லாரும் வீட்டில் என் மேலே கோவமாக இருக்காங்களா அப்படிங்குமே. ஆமாம். அப்படியே கதிரி என் மேலே கோவமாக இருக்கானா அப்படிங்கும். ஆமாம், மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உருன்னு தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்குமேனு. சரி விடு ராஜி, நீ எதுவும் நினைக்காத, நீ நல்லபடியாக ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. ராஜியும் சரின்னு சொல்லிட்டு அங்கே இதுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே டோக்கன்லாம் பதிஞ்சு உள்ளே போகிறாங்க. இதுக்கப்புறம் ராஜிக்கு வர பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.